அண்ணா அஞ்சாசிங்க கூப்பிடுறாரு, கூப்பிடு. சரி அண்ணா. மனதுக்குள் செய்திக்கும் அண்ணன் கூப்பிடுறாரு. அண்ணனா? யார் அண்ணன்? என்னது? யாரு அண்ணனாவா? அண்ணா அஞ்சாத சிங்கத்தை பார்த்து யாரு அண்ணனா கேக்குறேன்? அஞ்சாத சிங்கமா? சிங்க முடியல. போயா வரமுல்ல. வணக்கங்க. டேய், 2 ஸ்டெப் கீழ இறங்கி நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா. இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோக்கு நான் தாங்க ஓனரு. என்னது ஓனரா? 3 டயரையும் ஒரு தார்பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவையெல்லாம் என்னடா சொல்றது? என்னங்க அநியாயமா இருக்கு? அவங்க உங்க பொருளுக்கு அவங்க ஓனருங்க. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடக்குடா. இனிமே ஓனருங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது. சரி, ஒளிஞ்சு போ. தினம் ஆட்டோவில் நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன ஏங்க டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க. பணம் இல்லாம ஓட்டு வாங்கியா? பணமா? இந்த அஞ்சாசிங்க மருகுபாண்டி கிட்ட பணம் கேட்ட முதல் ஆள் நீதான்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலேயே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆமா, லைசென்ஸ் வச்சிருக்கியா? அரிசி புக் இருக்கா? என்ன அதெல்லாம்? ஆட்டோ லைசென்ஸ்? நீங்க பெரிய ரோடு இன்ஸ்பெக்டர். பாரதேசி நாயே, வச்சிருக்கிறது 1.5 ஆட்டோ. சைட்டா நீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் எடுத்தா பேசுவீங்களா? அடிச்சுனா தலை போய் ஆட்டோ ஓட்டிக்கும். சும்மா ஆட்டோ தொடர்ந்து கூப்பிட்டு வச்சு அடிக்கிறா நீ. என்னை கேட்க ஆள் அனாதை நினைச்ச நீ. என் பொண்டாட்டி இருந்தா நடக்கிறதே வேறடா. உன்ன என்னைக்கு இருந்தாலும் அந்த ரோட்ல நீ நடந்தா போய் ஆகணும். உன் மேல ஆட்டோ விட்டு ஏத்தா பாடுறா. என்னைக்கு இருந்தாலும் உசுறு ஏங்கடா பாத்துக்கிறடா. அவன் சொல்றத பார்த்தா விட்டு ஏத்தவன் ஏத்துவான் போல இருக்க. இதுக்கு தான் உன்னை பாடி கடை வச்சிருக்கேன் நாயே. இனிமே வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஓடி போய். அவசரப்பட்டு கையை நீட்டிட்டோம். எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போல் இருக்கேன். தம்பி தம்பி, என்ன மத்து வாட தம்பி. தூத்து காலங்காத்துல புத்தி காமிச்சிட்டியா? நீ இப்படி கேப்பாடு தெரிஞ்சதா? வாடகை எடுத்து வச்சிருக்க. உன்னா தேதியான நச்சரிப்பிய பிளாடி ஃபுல் நான்சென்ஸ். தம்பி, இந்த மாசத்து வாடகை 25 ரூபா சேர்த்து காட்டனே. எதுக்கு சேர்த்து கொடுக்கணும்? நியாயப்படி பார்த்தா நீ தான் பாதி வாடகை கொடுக்கணும். ஏன்? இந்த வீட்டை எனக்கு தானே வாடகை விட்ட? ஆமா. ஆனா அனுபவிக்கிறது எல்லாமே நீ உன் பொண்டாட்டி தானையா? தம்பி, உன்னை கேட்டுக்கிட்டு தானே இப்படி சின்ன ஓரமா இருக்கிறேன்னு சொன்னேன். ஏதோ ஒரு நாள் மழை வந்தது, தங்கிக்கிறேன்னு கேட்டேன். போனா போதும் விட்டுட்டேன். அப்புறம் இங்கே அடுப்பத்து வச்சுக்கிறேன், இங்கே தூங்கி வைக்கிறேன். போதா குறைக்கு ராத்திரி பூரா அந்த கிச்சு மிச்சு ஒரே லூட்டி அடிக்கிறீங்க. ஒரு வயசு பையன் தூங்க முடியுதா? இந்த வயசுல உனக்கு என்ன லூட்டி விட்டு கிடக்குது? என்ன லூட்டி அடிச்சு என்ன பண்றது? ஒரு குழந்தையா குட்டியா? என்னடி வயசாயிடுச்சு? எல்லாம் நேரம் ஒன்று சுமாரு. எப்ப உன்னை பொழில கொண்டு வச்சதுக்கு அப்புறமா? சிஸ்டர் சிஸ்டர். வந்துட்டே பிரதர். குட் மார்னிங் சிஸ்டர். இந்தாங்க சிஸ்டர். அந்த ரேஷன் கார்டு கொஞ்சம் பார்க்க சொன்னேனே. சொல்லியிருக்கேன், ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி, சக்கரை கேட்டனே மறந்துட்டியா? போய் பார்த்து வந்துடுறேன் சிஸ்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். நாடா டீ சாப்பிட்டு போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வணக்கம் தம்பி. வணக்கம் 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 தலைவரே. வணக்கம். இந்தாங்க பேப்பர். இந்தாங்கம்மா. நான் வரேன் தலைவரே. ரஹீம், ஒரு வாரமா நம்ம காலனிக்கு தண்ணியே வரலையாம. நானும் ஆபீசர் பார்த்து சொல்லிட்டு வந்தேன், ஒருத்தனை வந்த பாடி இல்லையே. எதுக்கும் நீ இன்னொரு தடவை போய் சொல்லிட்டு வந்து. சரி தலைவரே. தலைவரே, அங்க பாருங்க தண்ணீர் ஆறி போகுது. ஆமா, உடனே போய் மடக்கு போ. ஏக்கா ஏக்கா, தண்ணி லாரி வந்துருச்சு. நீ போய் லைன்ல போடு, நான் வரேன். சீக்கிரம் வந்துரு. ஐயோ, திடீர்னு தண்ணி வந்துருச்சு. ஊரே தண்ணி பிடிக்க தூங்குறியா? வாடி. இந்த வயசுல கூட என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கறியே. நாசமத்து போறவனே. சிஸ்டர், என்ன 3 வடை? எல்லாரும் 2 வடை தான். யோ, என்னமோ உங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி. கவர்மெண்ட் தண்ணி விடுறதுக்கு நீ என்ன ரூல்ஸ் பேசுற? உடையா தண்ணியா? ஏய், ஏன் கொடுத்தியா தட்டி விட்டா? இரு, என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து உன் நெஞ்சில இருக்க மஞ்சா சொத்தை எடுத்து போடுறேன். கிழிச்சா. என்ன 4 கூட? எவனாலும் காமாடி சோவாதேடா. வாடா வந்து கத்திக்கிட்டா.
ஞாபகம் பொண்டாட்டிக்கு தண்ணி இல்ல அவன்டாவே வீட்டோட ஒய்ஃபுக்கே தண்ணி அந்த ஏரியாவுல எவனுக்கு தண்ணி கிடையாது ஓடுறா அவன்தான் ஏடா நான் நினைச்சா செம்பரம் வாக்க ஏரியா அடிச்சு உனக்கு தெரியுமா உனக்கு வாடா ஏய் நான் தானே தண்ணி விட மாட்டேன் என்னடாப்பா இந்த பீட்டு மோதுன சிட்டில இருக்கிற 10,000 ஆட்டோ ஓடாது டவுனே ஜாம் ஆகி போந்திருமா உனக்கு நான் நினைச்சேன் என்ன தெரியுமா உன் தலையே இருக்காது பாத்தியாடி அட நாசமா போறவன என்னையா அடிக்கிறேன் ஒரு மனுஷன் ஆத்திர அவசரம் கோபப்பட்டா உன்னை தள்ளி விட்டதா இவ்வளவு கூட்டமா இருக்கா சொல்ல வேணாமா நீ சரியா நாம இடத்த ரோடுக்கு வந்து பாரா இந்த வந்துட்டேன் என்னடா பண்ணுவ ஆம்பளை நடு ரோடுக்கு வந்து பாரா ரோடு வந்துட்டா இங்க வந்தா வீட்டு வரைக்கும் வந்து பாரா பாடி பாடி ஏதாவது பேசினா தொலைச்சு விடுவேன் உன்னை பத்தி பத்தல முண்டாடிக்கு தண்ணி இல்ல நான் பத்தா பேசுறேன் தட்டுற ஓங்கே தட்டற ஏங்க தட்டற வாடா ஆலஞ்சாவு நூலஞ்சாவு வாடா என்ன தகராறு தலைவரே சுத்தி வளைச்சு பேசணும்ல இந்த திருமணம் கால்ல ஒண்ணு இவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் முடிவு சொல்லுங்க இத பாருப்பா ரகி ஒரு பட்டதாரி தன் சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தண்ணீர் லாரியை மடக்கி நல்ல மனசோட எல்லாரும் குடிநீர் நீர் சப்ளை பண்றான் இவங்கிட்ட போய் தகராறு பண்றீங்க என்ன தலைவரே நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு ஏன் முண்டாடிக்கு தண்ணி இல்லங்கிறவே யாரு இத்தனை பேருக்கு தண்ணி விட்டுட்டு என் ஒய்ஃபுக்கு மட்டும் தண்ணி இல்லைன்னா இந்த வீட்டை மட்டும் இடிச்ச வேணாம் தலைவரே எல்லாருக்கும் 2 குடம் தண்ணி தான் விடுறோம் இவன் பொண்டாட்டி மட்டும் 3 குடம் கேட்டு தகராறு பண்ணுது எப்படி தலைவரே 3 குடம் கேட்டாளா கேட்க மாட்டாளா ஏண்டி 3 குடமா கேட்டா ஆமா எதுக்கு 2 குடம் எனக்கு 1 குடம் புள்ளி கால் கழுவுறதுக்கு ஏண்டி அவன் குடிக்கவே தண்ணி இல்லாம அலையறா உனக்கு குண்டி கழுவ தண்ணி கேக்குதா பாடி ஐயோ எட்டி வளைச்சிட்டானே பாவி உன் கால்ல கட்ட முளைக்க ஐயோ இந்த நாயத்தை கேட்க யாருமே இல்லையா பாடி போற போக்கு தலைவரே நீங்க போங்க மனுஷக்கு நீங்க போங்க தலைவா போங்க தலைவா பாய் இது தப்பா நினைக்க கூடாது நம்ம எல்லாம் பங்காளிங்க சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் ஆட்டோக்கு ஒரு மீட்டர்னா நாயத்துக்கு ஒரு பீட்டர் கரெக்டா இருப்போம் போங்க எல்லாருக்கும் 2 குடம் தான் கரெக்டா ரயில் இல்ல போ கீழ இல்ல எலிசபெத்தே ஏன் எலிசபெத்தே அடியாய் கதவை துறடி திருக்கி முண்ட பகல்லையும் தூங்குறா ராத்திரி தூங்குறா சொல்லி கதவை இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் அடி கேப் மாதிரி இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டா இருந்தியா நீ திருடி கதவை முடியாதியா நேத்து ரோட்ல என்ன துரத்தி அடிச்சேல அடிச்சது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் என் கதவை திறப்பேன் என்ன அது மன்னிப்பா இந்த பீட்டு கருத்தர்த்திய மன்னிப்பு கேட்டதுல நீ என்னடி கசுமாலாம் பக்காளி பண்ணி கதவை திறக்கல ஆட்டோவை உள்ள விட்டியாதி முடியும் ஆமா இந்த உதாரணங்களை நான் பயப்பட மாட்டேயா நீ லாரியா கொண்டு வந்து ஏத்தினாலும் நான் கதவை திறக்க மாட்டேன் பணியிலே கிடந்து சாவு 2 நாளைக்கு இறுக்கி கட்டிட்டு படுத்தினா உனக்கெல்லாம் புத்தி வரும் திறக்கிறாள் அடிப்படியே செவத்த தொலா இருக்குன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ண தப்பா போச்சுரி இப்படியே உன்னை வச்சுக்கிறேன் உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு உன்னை தூண்டி விடுறது யாருங்கிறது பூரா எனக்கு தெரியும் வகால காலையில வச்சுக்கிறேன் நானு என்னப்பா பீட்டர் தனியா புலம்பிட்டு இருக்கா எதனா தகராறா என் பிரதர் மாதிரி சார் உங்கள்கிட்ட சொல்றதுனால தப்பு இல்ல சார் நல்லா இருந்த குடும்பத்தை கலஸ்டானுங்க சார் கலஸ்டானுங்க என் முண்டாட்டி எத்தனையோ தடவை அடிச்சிருக்கேன் மிதிச்சிருக்கேன் உதச்சிருக்கேன் அவளும் பதிலுக்கு படதடவை என்னை கழிச்சிருக்கா சார் அப்படி இருந்து ஒரு நாள் கூட அவ தனியா படுத்தது கிடையாது என் சேர்ந்தா படுப்பான் அப்படிப்பட்டவளை இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கா பத்தியா சின பண்ணி அவ கலஸ்டா சார் கலஸ்டா பீட்டர் உன் சம்சாரமாவது பரவாயில்ல படிக்காதவங்க நம்ம வீட்டுல 4 எழுத்து படிச்சிருக்கேன் புரிஞ்சுக்குமேன்னு பார்த்தா அவளும் அப்படித்தான் இருக்கா ஏண்டி பக்கத்து வீட்டை பார்த்து நம்ம பர்த்டே கொண்டாடணும்னு கேட்டேன் அவ்வளவுதான் 2 நாளா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு பேசவே மாட்டேங்கிறா எனக்கு இன்னும் மனசே சரியில்லைப்பா சார் உங்க குடும்பத்தையும் கெடுத்துட்டானுங்களா சார் சத்தியமா கருத்து பண்ணு சொல்றேன் சார் இந்த டுபாகூர் இருக்கானே மருகு பாண்டியா மசூர் பாண்டியா இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை 2 சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார் உனக்கு பிள்ளை இருக்கேன்னு பாக்குறேன் நான் இந்த அரசியல்வாதிகளை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா நாம தான் நம்ம பொண்டாட்டிங்களை அங்கங்க போக கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் சார் இப்பதான் சார் எனக்கு நல்ல ஐடியா வருது என்னது நாளைக்கு சண்டே உங்க ஒய்ஃபையும் என் ஒய்ஃபையும் நேர பீச்சு கூட்டி போய் ஒரே அமைக்க போறான் அமுக்குறதா அதான் சார் ஆளுக்கு ஒவ்வொரு பொட்டலத்துல பிரியாணியும் 10 முழத்துல மல்லிகைப்பூவும் அரை கிலோ அல்வாவும் வாங்கி கொடுத்து அவங்கள குஜால் படுத்திடும் ஐயோ நமக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லப்பா பழக்கப்படுத்திக்கங்க சார் யோ என்னையாது ஒன்னால இந்த ஐஸ்கிரீமோட சேர்த்து 150 ரூபாய் செலவாயிடுச்சு 150 ரூபாய்க்கு போய் கஞ்சத்தனம் பண்றீங்களா சார் என் பொண்டாட்டிக்கு பிரியாணி வாங்கி தர செலவே மாசம் 500 ரூபாய் வருது இது வரைக்கும் வெளியே சொல்லிருப்பனா சார் பொம்பளைங்க வாய் அடைக்கணும்னா இந்த செலவெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது சார் இப்ப நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கங்க கண் இல்லாதவனுக்கு இலவச கண்ணாடி காது 2மே இல்லாதவனுக்கு இலவச காது மிஷின் தண்ணியே வராத இடத்துக்கு இலவச வாளி குடம்
இப்படி சின்ன சின்ன பொருளா வாங்கி கொடுத்து பல பெரிய பிரச்சனைகளை மறக்கடிக்கல. அந்த மாதிரிதான் சார் நம்ம பொண்டாடி சரி இல்லைன்னா பொட்டு, பூவு, ஏர்பண்ணு, பிரியாணி, அல்வா, ஐஸ்கிரீம் இப்படி பல பொருளை வாங்கி கொடுத்து பல பிரச்சனைகளை சமாளிக்கிறேன் சார். மக்களை எப்படி ஏமாத்தணுங்கிறத கவர்மெண்டே சொல்லி கொடுக்கும் போது கேவலம் 150 ரூபா பிரச்சனைக்கு போய் 150 தடவை புலம்புறீங்களே சார். வாங்க சார் போய் அசத்துவோம். சிஸ்டர், உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு என்கிட்ட லிஸ்ட் கொடுங்க, நான் தவணை முறையில் வாங்கி தரேன். ஒரு டிவி, ஒரு கிரைண்டர், ஒரு சின்ன மிக்ஸி. அக்கா அப்படியே ஒரு பிரிட்ஜுக்கு சொல்லுங்க. சோறாக்கி வச்சா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்குமா, கெட்டு போகாதான். தினம் யாரு இதுங்களுக்கு ஆக்கி கொட்டிட்டு இருப்பா? ஆளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், அவ்வளவுதானே சிஸ்டர்? போதும். மறந்துட்டேன் பாருங்க, துணி துவைக்கிற மிஷின் கொண்டு சொல்லி வைங்க, முடிஞ்சா அதையும் வாங்கிக்கலாம். போதுமா? போதும். அடி புறம்போக்கு பய வத்த மாவளே, ஏண்டி உன்னை சொகுசா பீச்சு கூட்டி வந்து வாய்க்குரிசியா பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட சொன்னா உனக்கு துவைக்கிற மிஷின் வேணும், ஐசி வேற உனக்கு. குருவி பிரியாணியா? பீட்டர், யோ அங்கதான் தொல்லை தாங்க முடியல, நீங்க கூட்டு வந்திருக்கேன். இங்க வந்து லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், அவங்க கேட்டாங்க, நான் லிஸ்ட் போட்டேன். நான் என்ன சார் செய்யறது? அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நாங்க மொட்டை அடிச்சுட்டு தான் போனோம். நீங்க மொட்டை அடிச்சுட்டு போங்க, சன்னியாசியா போங்க, எங்களுக்கு என்ன? அடி இத பாருங்க, இவ்வளவு நாள் பொறுத்தது போதும். இனிமே எங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்தா நாங்க குடும்பம் நடத்துவோம், இல்லன்னா நீங்களே